ரைட் ஆக்டிவேட்டிங் குரூப் வரக்குள்ள ஏற்படுத்துகிற கூட்டங்கள் வந்தால் ரியாக்ஷன் காமன் இல்லை, பொது இல்லை, கம்பவுண்ட் கம்பவுண்ட் ரியாக்ஷன் டிஃப்ரெண்ட். சரி, அதால் ஈஸியஸ்ட் மாலிக்யூல் வந்து டொலின் சொல்கிறது. ரைட், CH3 இது the same reaction is shown by OCH3. ரெண்டும் same type of reaction காட்டுற phenol and aniline. சரி, இது ரெண்டும் ஒரு same type of reaction காட்டுது. ஓகே ஓகே, அப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், we try to consider this and this. சரி, ஒரு சின்ன டிஃபரெண்ட் ஒன்று phenolக்கு aniline இடையில. அப்போ அந்த பேசிஸில் we try to understand the reactions, right? Okay, first we try to understand why it is a orthopara director. Activating orthopara director ஏவல் படுத்தும் orthopara வழிகாட்டி எப்படி வந்தது நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் தெரிஞ்சிருக்கணும். Okay, we'll try to consider that first. அதுக்கு நாங்கள் will try to consider group CH3. அப்போ இந்த இடத்துல சிக்மா பாண்ட் ஊடாக தான் எலக்ட்ரான் மூவ்மெண்ட் நடக்குது, நகர்வு நடக்கிறது சிக்மா பாண்ட் ஊடாக. ஸோ ஓகே, this bond will given to in this way. You have a minus charge here, CH3. இந்த இடத்துல there is a positive charge, right? Arrows this way will move, up, right? CH3 group plus charge, right? Minus charge will be here, right? Now this will move to the bond to here. Okay, now second molecule எழுதினது. Okay, right. இந்த bond வந்து இந்த இடத்துக்கு வரப்போகுது. சரி, அப்போ how can you write the rest? Bond, right. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மைனஸ் சார்ஜ் வந்து ஓத்தோ கரா பொசிஷனில் என்ன செஞ்சுக்குது வந்திருக்குது, ரைட்? ஓத்தோ கரா பொசிஷனில் வந்திருக்குது. இந்த இடத்துல நாங்கள் சின்னொரு கரெக்ஷன் செய்யணும் இந்த மொலிக்யூலில் மட்டும், ரைட்? அந்த மொலிக்யூலில் கரெக்ஷன் கேட்டால் இப்போ நீங்கள் எலக்ட்ரான் மூவ்மெண்ட்டால் இந்த மைனஸ் சார்ஜ் வரும், இங்கே ப்ளஸ் சார்ஜ் வந்து இருக்கும். அப்போ அல்டிமேட்லி இட் வில் பிகம் அ சார்ஜ்லெஸ். அப்படி தான் வரப்போகுது. ஓகே, ரைட். அப்போ இதில் அதர் பாண்ட்ஸ் இந்த இடத்துல நீக்குது. அப்போ இந்த மாலிக்யூலை மட்டும் இப்படி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, ரைட்? அப்போ ஓத்தோபரா பொசிஷனில் எலக்ட்ரான் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, ஓத்தோபரா பொசிஷனில் எலக்ட்ரான் டென்சிட்டி கூடுது. அப்போ இதுக்கு என்ன சொல்கிறோம், ஓத்தோ டெரா டிரெக்டர் சொல்லுவோம், ஓத்தோபரா வழிகாட்டி, ஆக்டிவேட்டிங் ஓத்தோபரா டிரெக்டர் தானே. அப்போ இதில் எலக்ட்ரான் டொனேட் பண்ணுற எபிலிட்டிக்கு ஏற்ப இந்த குரூப்ஸ் அரேஞ்ச் பண்ணப்படுது. உண்மையில் அதில் என்ன செய்கிறாங்கன்னா NH2 குரூப் மோர் பவர்ஃபுல்னு சொல்லுவாங்க. NH2 குரூப், அது பிறகு ஃபீனோல் குரூப், அது பிறகு OCH3 எலக்ட்ரான் டொனேட் பண்ணுது, அது பிறகு we have CH3 group, right? அப்போ அது இந்த 4 group. இதுலேயும் இணைஞ்சிக்கிற குரூப்பில் சம்டைம் CH3 இருந்தால் இன்னும் கொஞ்சம் எலக்ட்ரான் என்ன செய்யுது, டொனேட் பண்ணப்படும், கூட எலக்ட்ரான் டொனேட் பண்ணப்படும். if there is a CH3 present in nitrogen. ஓகே, அப்போ ஹையஸ்ட் வந்து அதுதான் அனிலீனை விட NH2 குரூப்பை விட கூட எலக்ட்ரான் புஷ் பண்ணுதுங்கிறதால first priority will given to that molecule, right? அப்போ நாங்கள் first will try to consider toluene. சரி, toluene கொஞ்சம் பார்க்கணும்.
இந்த பேர் வந்து toluene, ரைட்? toluene பேர். சரி, toluene எப்படி ரியாக்ஷன்ஸ் நடக்குதுன்றதை நாங்கள் ட்ரை டு கன்சிடர். ஓகே, CH3, ரைட்? அப்போ நாங்கள் CH3Cl AlCl3 இது என்ஹைட்ரஸ் நீரற்ற நிலையில் போடணும். எப்படி வாருன்னு பார்ப்போம் நாங்கள். ஓகே, அது மாதிரி Br2 FeBr3, ரைட்? அதே மாதிரி Cl2 AlCl3. Then what? You can't put adenation. Adenation இந்த இடத்துல இயலாது, ரைட்? அவங்களுக்கு தெரியும் நினைச்சேன், அயடின் இயலாது, ரைட்? அதுக்கப்புறம் நைட்ரேஷன், concentrated HNO3, concentrated H2SO4 ரைட் பண்றீங்க, ரைட்? பண்ணுறீங்க, ரைட்? நியூ திங் என்ன கேட்டால் CH3 CH2 CH2Cl AlCl3. இந்த ப்ராடக்ட் லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட். நான் ஒரு ஜஸ்ட் ஒரு அடிஷனல் நோட்டாக தரேன், மேலதிகமான ஒரு குறிப்பாக தரேன். இட்ஸ் ஒன் த மேஜர் பாயிண்ட். யூ கான் யூஸ் இன் தி கன்வர்ஷன்ஸ். பயன்படுத்தவான மாற்றத்தில் பயன்படுத்தவான ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷனாக ஐ ட்ரை டு கிவ் யூ, ரைட்? ஓகே, ட்ரைஸ் டு ட்ரை தி ப்ராடக்ட். ஓகே, இதில் வந்து இந்த ப்ராடக்ட் எப்படி வரும்னுச்சுன்னா நீங்க you had to write ortho product as well the para product, right? CH3 plus CH3 the rename counting on the ortho para product vandalum, right? Depends on the group attached. First group depends on size of the group. The second substitution may favor in ortho para position. அதாவது இதுல பெர்சன்டேஜ் ஒன்று தானே, ரெண்டுக்கும் உருவாகிற பெர்சன்டேஜ் ஒன்று எவ்வளோன்னு சொல்லி அது டிசைட் பண்ணப்படுற ஃபர்ஸ்ட் குரூப்பால். அது ஃபர்ஸ்ட் குரூப் வந்து பல்க் குரூப் உண்டா, பிக் ஒன்னு சொன்னா, பெரிசின்னு சொன்னா, செகண்ட் குரூப் வந்து பெரா பொசிஷன்ல அட்டாச் ஆகிற சந்தர்ப்பம் சான்ஸ் வந்து கூட, இல்லைங்க தானே? ரைட். அப்போ பெர்சன்டேஜ் எல்லாம் வி டோன்ட் ஹேவ் அன் இஷ்யூ ஆக்சுவலி. அதை எங்களுக்கு ஒரு மெட்ரோ உண்டல்ல, அப்படித்தான் நான் பார்க்குறேன் பெர்சன்டேஜ் பார்க்குறது பிகாஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிடியூஷன் குரூப் த சைஸ். ஓகே, ரைட். இதே மாதிரி தான் even you can write the other product. Okay, CH3 bromine and para position line you can write in a product. Mass வந்து ரெண்டுக்கு தான் தரப்படுது, ஒன்றுக்கு அல்ல, ரெண்டையும் you have to write it both. அது மாதிரி you can continue the other things even. Okay, concentrated nitric acid போட்டா NO2 H3 NO2 attach ஆகுது. சரி, கண்டிஷனை கூட்டினால் more than one placeல இணைகிற வாய்ப்பும் இருக்குது. remember that. நைட்ரேஷனை பொறுத்தவரையில toluene வந்து activating group, சரி, activating group. If you increase the condition, right? They mention concentration of the சொல்லிக்கிறாங்க. அப்படி போடப்போல ஓத்தோல பெரால ப்ராடக்ட் எழுதப்பட்டிருக்குது. பட் இஃப் யூ இன்க்ரீஸ் ஃபர்தர் கண்டிஷன், ஐ டோன்ட் நோ த டைம் ஓர் த டெம்பரேச்சர், சம் அதர் ஃபேக்டர்ஸ், மேபி இஃப் யூ இன்க்ரீஸ் ஓத்தோ பொசிஷனும் பெரா பொசிஷன் டுகெதர் கேன் ஃபார்ம். ஓத்தோலையும் பெராலையும் என்ன செய்யலாம், சமகாலத்தில் பெறையிலும். தீஸ் ஆர் அடிஷனல் நோட்ஸ் ஆக்சுவலி, அடிஷனல் நோட்ஸ், ரைட்? மெயின் நோட் அல்ல, ரிமெம்பர் தட். ஓகே, அப்போ இந்த இடத்துல CH3 ஓட NO2 குரூப், NO2 குரூப்னு வந்தா நோ மிஸ்டேக். அது போல 3 பொசிஷன்ல வந்தாலும் கண்டிஷன். அப்ப ஜெனரல் ஒர்க் தான் அது நான் முன்னு தந்தது, ரைட்? NO2 குரூப் 3 இணைகிறது, 2 இணைகிறது எல்லாம் பாசிபிலிட்டிஸ் என்பது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், சந்தர்ப்பங்கள். இதுக்கு பேர் வந்து ட்ரை நைட்ரோடோலின், TNT. TNTன்றது ஒரு எக்ஸ்ப்ளோசிவ், TNTன்றது ஒரு எக்ஸ்ப்ளோசிவ். நாங்கள் படிக்கக்கூடிய இதை தந்தாங்க, கண்டிஷனை வச்சு தந்தாங்க, ரைட்? அப்போ அதெல்லாம் இப்போ இல்லை, எக்ஸஸ்ன்றதுனால தராம இந்த கேளும், ரைட்? ரிமெம்பர் தட். ரைட், இப்போ நாங்கள் பார்ப்போம் ஃபீனோல்.
phenol. I think it didn't complete it, no? This one. The last one. How can we try? Idhila vandu benzene la unusually this molecule attached in the center carbon. This is how it will attach, right? And due to the stability, right, the middle carbon and the group வந்து attach ஆகுது, right? கோண carbon நேரது இல்ல, middle one, right? அப்ப இது ஒரு additional information, don't use in any place. Okay, இதுக்கு எங்களுக்கு எவிடன்ஸ் இருக்குது பாஸ் பேப்பர்ல 1999 ஆகஸ்ட் புக்ஸ்லயும் இருக்குது. 99 ஆகஸ்ட்ல இந்த இஷ்யூ இருக்குது. அப்ப டொலின் வந்து H+K-NO4 அல்லது H+K2CO2 நால ஆக்சிடைஸ் பண்ணப்படும், ரைட்? வார ப்ராடக்ட் வந்து கார்பாக்சிலிக் ஆசிட் COOH ஃபார்ம் ஆகுது. கார்பாக்சிலிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். அப்ப டொலினுக்கு மட்டுமல்ல இது, ரைட்? டொலினுக்கு மட்டுமல்ல, there are some other ways, right? அதாவது எப்படி ஈக்குவல் பண்ண இந்த ஃபார்மேட், எப்படி இந்த ஃபார்மேட் இருக்கும்னு சொன்னா carbonode at least one hydrogen if it is present, it will oxidize. ஒரு at least one hydrogen equal. அப்படி இருந்தா H+K-NO4 ஆல அல்லது H+K2CO2 ஆல it will oxidize, right? அது carboxylic acid form பண்ணும். அப்ப that is the limit, right? COOH ஆக மாறும், carboxylic acid ஆக மாறுது. இப்படி இருந்தா நடக்காதுன்னு கேட்டா எல்லாம் கார்பனா இருந்தா, right? எல்லாம் கார்பனா இருந்தா ஆக்சிடேஷன் நோ சான்ஸ், ரைட்? எல்லாம் கார்பனா இருந்தா அப்போ உங்களுக்கு மெத்தைல், மெத்தைல் ப்ரோபைல் இந்த குரூப்ஸ் இருந்தாலும் என்ன செய்யும்? ஆக்சிடைஸ் ஆகும். ரிமெம்பர் இன்னொரு இன்ஃபர்மேஷன் இதுல கீட்டோன் இருக்குமா இருந்தாலும் கார்பாக்சிலிக் ஆசிடாக ஆக்சிடைஸ் ஆகும். ஆல்டிஹைட் கீட்டோன், ஆல்டிஹைட் ரெண்டும் வரும், சரி? ஆல்டிஹைட் கீட்டோன் ரெண்டுமே என்ன செய்யும்? ஆக்சிடைஸ் ஆகும்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க, சரி? அப்போ எங்களுக்கு டோட்டல் ஐடியா ஒன்று வந்திருக்குன்னு நினைச்சேன் இந்த ஆக்சிடேஷன் தொடர்பா. ஓகே, எல்லா இன்ஃபர்மேஷன் நீங்கள் எழுதிப்பீங்க. ஏதாவது கொஸ்டின் இருந்தால் உங்களுக்கு கேட்கலாம். ஓகே, அவனுக்கு இப்போ இது மாதிரி cyclic compounds வந்தா, cyclic CH3 H+K-NO4 நீங்க போட்டா ஆக்சிடைஸ் ஆகவே இல்லை. cyclic compound வந்தால் அந்த ஆக்சிடைசேஷன் நடைபெறாது, ரைட்? நடக்காது. எனவே நீங்க எல்லாம் கவனமா இருக்கும், ரைட்? அடுத்தது இப்போ நாங்கள் Cl2UV உள்ள ரியாக்ஷனை கன்சிடர் பண்ணினா, ரைட்? CH3UV, Cl2UV, அல்ட்ராவயலட், ரைட்? கன்சிடர் பண்ணீங்க என்றால் இது நீங்கள் போடுறதுக்கு ஏற்ப ஒவ்வொரு ஹைட்ரஜனாக ரிமூவ் ஆகி கொண்டு வரும், ரைட்? அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல எழுதலாம் CH2Cl. அதுக்கப்புறம் இன்னும் நீங்கள் அப்ளை தொடர்ந்து பண்ணினா, ரைட்? CHCl2 இன்னும் ஆட் பண்ண போல CCl3 என்ற ப்ராடக்ட் செய்யும் பெறப்படும். அப்ப ப்ராடக்ட் மோர் தென் ஒன் ப்ராடக்ட் இஸ் பாசிபிள், ரைட்? ஒன்றுக்கு மேற்பட்ட விளைவுகள் இங்கே சாத்தியமாகுதுங்கிறத ஞாபகம் வச்சோம், ரைட்? எனக்கு ஞாபகம் இல்லை நாங்க பென்சீன்லயும் இப்படி பார்த்தான்னு சொல்லி. பென்சீன்ல போட்டால் பென்சீன் ரிங்குக்கு நீங்க Cl2UV போட்டா, ரைட்? டபுள் பாண்ட் எல்லாம் பிரேக் ஆகி குளோரின் எல்லாம் சப்ஸ்டிடியூட் ஆகும், ரைட்? அப்ப வார ப்ராடக்ட் வந்து C6H6Cl6 ஆக வரும், சரி? அப்ப ப்ராடக்ட் நீங்க உண்மையில இப்படி ஃபார்முலா எழுதி சரி வரல. குளோரின் 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 ஹைட்ரஜன் நாங்கள் இண்டிகேட் பண்றதில்ல, அதால இப்படி எழுதலாம். இப்படிதான் ப்ராடக்ட் எழுத சொன்னா
எழுதும். இது மாதிரி எழுத போகக்கூடாது, ஃபார்முலாது. நீங்க இவ்வாறு எழுதுறதா நல்ல. ஆக்டிவேட்டிங் குரூப்ல எனக்கு சொல்ல மறந்து இன்னொரு கம்பவுண்ட் இருக்குது, NHCOCH3, ரைட்? பொதுவாக CO குரூப் இருந்தா டீஆக்டிவேட்டிங் மாறுற, பட் NH2 குரூப்ல இணைஞ்சிருந்தான்னு சொன்னா அது ஆக்டிவேட்டிங் குரூப் தான். சரி, ஆக்டிவேட்டிங் குரூப்பாக மாறும், ஏவல் படுத்துற கூட்டமாக மாறும்ன்றது ஞாபகம். ரைட், NH2 ஓட COCH3 குரூப் அட்டாச் ஆக இருந்தாலும் அது ஆக்டிவேட்டிங் தான்ன்றது ஞாபகம். ரைட், ஓகே. ரைட், ப்ரொடக்ஷன் உற்பத்தி செய்யலாம்னு பார்ப்போம். நீங்க NO2 ஃபீனால் உற்பத்தி செய்யணும்னா NO2 குரூப் தான் சாத்தியமான மாலிக்யூல். அதுல இருந்து நீங்க அனிலீனை தயாரிக்கணும். அனிலீன் டைரக்டா ப்ரிப்பேர் பண்ண இயலாது, NO2 குரூப்ல தான் ப்ரிப்பேர் பண்ணப்படணும். இதுக்கு நீங்க NaNO2 டைலூட் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் போட்டா இதுல உருவாகிறது வந்து HNO2, நைட்ரஸ் ஆசிட் லெப்ல இல்ல, லெபார்டரி இல்ல, ஆனா NaNO2 டைலூசியல் அவைலபிள். ரைட், அதால இந்த கண்டிஷன்ல ரைட் ரூம் டெம்பரேச்சர் அல்லது 10 டிகிரி செல்சியஸை விட கூட வெப்பநிலை, ரைட், பெருமானம் 10 விட கூட இல்ல, ரைட், 10 விட கூட இருந்துச்சுன்னா ஓகே, உங்களுக்கு என்ன செய்யலாம், ஃபீனோல ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இது ஒரே ஒரு முறை மெத்தட், ரைட். வேற எந்த ஒரு முறையிலையும் உங்களுக்கு என்ன செய்யலாது, ஃபீனோல ப்ரிப்பேர் பண்ண இயலாது. எஸ்பெஷலி நாங்க RCL தயாரிக்கிற வளமை ஒன்றிக்கிற RCL இருந்து. ஆனால் இந்த இடத்துல A-level சிலபஸுக்குள்ள உங்களுக்கு என்ன செய்யலாது, இதுல இருந்து தயாரிக்க இயலாது, ரைட், இதுல தயாரிக்க முடியாதுங்கிறத இவற்றை ரிமெம்பர். ரைட், இதுதான் ப்ரொடக்ஷனுக்குரிய ஸ்டெப்ஸ். இப்போ நாங்க ரியாக்ஷனுக்குரிய ஸ்டெப்ஸுக்கு நாங்க போவோம், தாக்கங்களுக்குரிய ஸ்டெப்புக்கு நாங்க போவோம். ரைட், கவனிங்க, ஃபீனோல்ல பொறுத்தவரையில ஃபீனோல் அந்த 4 ரியாக்ஷன்ஸுக்கு மேல ரியாக்ஷன்ஸ் இருக்குது, ரைட். மெத்தைலேஷன், அலிஜினேஷன், நைட்ரேஷன் பார்க்குற அந்த 4 ரியாக்ஷனுக்கு மேல ரியாக்ஷன்ஸ் இருக்குதுங்கிறதா நீங்க ஃபேக்ட். அப்ப எல்லா பாசிபிள் ரியாக்ஷனையும் நாங்க என்ன செய்வோம், இந்த இடத்துக்கு கொண்டு வரையில் மட்டும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க அசிடோட ரியாக்ட் ஆகிறான்னு விஷயமா யோசிக்கலாம், ஒரு பேஸோட ரியாக்ட் ஆகிறான்னு எங்களுக்கு பார்க்கலாம். ஓகே, ஃபர்தர் சோடியம் ஒன்றோட, ரைட், அதே நேரம் NaOH சோடியம் ஹைட்ராக்சைடு, உங்களுக்கு கொஞ்சம் திங்க் பண்ணலாம், சோடியம் ஹைட்ராக்சைடு, ரைட், சோடியம் கார்பனேட் Na2CO3, ரைட். அப்ப இந்த 4-5 ரியாக்ஷனை நான் PCl3 மாதிரி உண்டு, PCl3, ஓகே, HBr, இப்படி நாங்கள் என்ன செய்வோம், கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடாது. சரி, இந்த இடத்துல HCl-ஓட ரியாக்ஷன் இல்லை, ஏன்னா இது ஒரு ஆசிட் உண்டு, ஃபீனோல்ன்றது ஒரு ஆசிட் உண்டு, எனவே நோ ரியாக்ஷன், தாக்கம் இல்லை, ரைட், நோ ரியாக்ஷன், ரைட். ஆனால் அம்மோனியாவோடையும் என்ன செய்யாது, தாக்கம் இல்லை, நோ ரியாக்ஷன். தாக்கம் இல்லாததும் தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு, ரைட். சோடியத்தோட தேர் இஸ் ரியாக்ஷன், என்ன நடக்கும், O minus Na plus ப்ராடக்ட் ஆகும், ரைட். அதே போல NaOH O minus Na plus, இங்க நீங்க பாருங்க சோடியத்தோட என்ன செய்யணும்டா, ஹைட்ரஜன் கேஸ் வெளியில வாரது நீங்க எழுதப்படணும், இங்க வாட்டர் மாலிக்யூல் ப்ரொடியூஸ் ஆகிறது எழுதப்படையுது, ரைட். சோடியம் கார்பனேட்டோட ரியாக்ஷன் உங்களுக்கு பார்க்க இயலாது, சரி. சோடியம் கார்பனேட்டோட ரியாக்ஷன் பார்க்க இயலாது, பேசிஸ் அசிடிட்டி போதாது, ரைட். அப்ப நோ ரியாக்ஷன், தாக்கம் இல்லை, சரி, தாக்கம் காணப்படாது. PCl3 ஓட நோ,
ரைட். அதே போல் HBr-ஓடையும் நோ, ரைட், தாக்கம் இல்லை. அப்போ தாக்கம் இல்லாததிலும் உங்களுக்கு தெரிஞ்சு கொண்டதுனால ஜஸ்ட் ஐ கேவ் திஸ் கம்பவுண்ட். சரி, ரைட். இப்போ நாங்கள் பார்க்க போகிறது மெத்தைலேஷன். CH3Cl என்ஹைட்ரஸ் AlCl3, அதாவது நீரற்ற AlCl3. அப்போ ஃபீனோலில் எங்கே போய் ஜாயிண்ட் ஆகுச்சுன்னா ஃபீனோல்ட இந்த குரூப்லையும் அடுத்து நீங்கள் எழுதப்படணுமானது OH பேரா பொசிஷன்லேயும் ஒரு ப்ராடக்ட் எழுதலாம். ஓத்தோ பேரா பொசிஷனில் ப்ராடக்ட் எழுதலாம், மெத்தைலேஷன் ப்ராடக்ட். சரி, அடுத்தது மெத்தைலேஷனோடு உங்களுக்கு எழுத இயலுமானது CH3COCl, ரைட். என்ஹைட்ரஸ் AlCl3 கூட தேவைப்படாது இந்த இடத்துல, ரைட். ஜஸ்ட் திஸ் கம்பவுண்ட் சஃபிஷியன்ட் டு ரியாக்ட் வித் phenol, ரைட். என்ன நடக்கும் என்றால் ஓத்தோ பெரா பொசிஷன்ல இந்த ப்ராடக்ட் வாரது இல்லைங்க, சரிதானே? என்ன நடக்கும்? ஃபீனோல் நான் எழுதுறேன், ஃபீனோல் குரூப்பை எழுதுறேன். ஓகே, உங்களுக்கு தெரியும் எஸ்டர் ரியாக்ஷன் நீங்கள் பார்த்துக்கிற வேறு யூனிட்களில். அப்போ இந்த ஹைட்ரஜன் வில் கோ வித் தி HCl ரிமூவ் ஆகுது. அப்போ இந்த குரூப் வந்து ஓவோட ஆக்சிஜனோட ஜாயிண்ட் ஆகிக்கொள்ளும், ரைட். அப்போ ஓ இணைய போகிற குரூப் வந்து சரிதானே COCH3 ப்ளஸ் HCl வரும். அப்போ இது வந்து ஒரு எஸ்டராக காணப்படுது. எஸ்டரோட ப்ரொடக்ஷன்லையும் இந்த ரியாக்ஷன் சம்மந்தப்படுது. அப்போ ஓத்தோ பெரா பொசிஷன்ல இணைய மாட்டாது. அடுத்து நைட்ரேஷன் நீங்க கன்சிடர் பண்ணினா நைட்ரேஷனுக்கு முந்தி we can consider about bromine. Br2CCl4 பயன்படுத்துறது இல்லைங்க. Br2CCl4 too much, bromine sorry Br2Fp too much, Br2Fp too much, bromine water போதுமானது, bromine நீர் போதுமானது. ஃபீனோல்ட அந்த ஆக்டிவேஷன் காரணமாக ஏவல்படுத்துகிற தன்மை காரணமாக 3 இடத்துலையும் என்ன செய்தால் 3 இடத்துலையும் 3 பொசிஷன்லையும் புரோமின் சப்ஸ்டியூட் ஆகும், அதாவது பிரதியிடப்படும். அது சொற்களை நீங்க கவனமா பார்த்துக்கணும். பிரதியீடு, ரைட், பிரதியீடு. அது அந்த ஸ்டேட்மெண்டால அது அந்த கூற்றால எட் பண்றதுன்னு சொன்னா பிழையாகும், கூட்டல்னு சொல்றது பிழை, பிரதின்ற வேர்ட் சரியானது. சரி, அப்ப இது ஒரு மாஸ் ஒன்றுன்றதுனால பெரிய ஒரு திணிவுன்றதுனால அது ஒரு பிரசிபிடேட் நோட்ல இதுல கரையில ஒயிட் பிரசிபிடேட்டாக காணப்படும், வெண்ணறு வீழ்படிவு. சரி, ஒரு வெண்ணறு வீழ்படிவாகத்தான் இதுக்கு பெறப்படும். அனிலினுக்கும் இதே மாதிரி தான் உருவாகும். சரி, அப்ப நாங்க எதிர்பார்த்த மாதிரி Br2Fp அவசியம் இங்க இல்லை, சரி, தேவைப்படுறது இல்லை. Fp போடுறது டூ மச், ரைட், மேலதிகமானதுன்னு எங்களை விளங்கிக்கொள்ள. ரைட், கடைசியாக இந்த ஃபீனோல்ட இந்த சீக்வன்ஸ்ல உங்களுக்கு பார்க்க இயலுமானது HNO3, ரைட். நைட்ரேட் கலவை HNO3 H2SO4 போட அவசியம் இல்லை, ரைட். சல்பூரிக் ஆசிட் நாட் நெசசரி. ஓகே, அப்போ ஒன்லி அதுவும் டைலூட் HNO3 is sufficient to react with what? phenol, ரைட். அப்போ அதில் நீங்கள் என்ன செய்யலாம் என்றால் உங்களுக்கு OH group NO2 O2 பொசிஷன்ல ஒரு ப்ராடக்டும் பெரா பொசிஷன்ல ஒரு ப்ராடக்டும் உங்களுக்கு எழுதப்படலாம். இதுதான் நான் இதுல வந்து கண்டிஷனை கூட்டினா என்ன நடக்கும்ங்கிறது எங்களுக்கு எங்களோட ஆராய்ச்சிக்குரியதல்ல. கண்டிஷனை இன்க்ரீஸ் பண்ணக்குள்ள என்ன செய்யும், மோர் தேன் ஒன் இன்னொரு குரூப் சப்ஸ்டியூட் ஆகும், பிரதியீடு செய்யப்படும். அப்ப ஓத்தோ பொசிஷன் பெரா பொசிஷன் முன்னுக்கு எழுதின மாதிரி மூணு இடத்துலையும் என்னோட குரூப் சப்ஸ்டியூட் ஆகிடும், பிரதியீடு செய்யப்பட முடியும்ங்கிறத ஞாபகம் வச்சவங்க நான் ஒன்றும் ரெக்கார்டுன்னு தரலையும். சரி, ரைட். அதே தொழில நடந்த மாதிரியே இங்கேயும் என்ன செய்யலாம், நடக்க வாய்ப்புண்டுங்கிறது தான் நான் பாயிண்ட். ரைட், அப்ப இது நாங்க பார்த்த 4 ரியாக்ஷனையும் நாங்க பார்த்துட்டோம். சரி, எந்த ஒரு காரணத்தினாலையும் ஃபீனோல்ல OH குரூப் ரிமூவ் ஆகாது. இது இப்படி ரிமூவ் ஆகிற ஒரு ஆக்ஷன் வந்து நடக்காது A லெவல் சிலபஸ்.
ரைட். எங்கேயாவது நோட்டில் தரப்பட்டிருந்தால் அது A-level சிலபஸுக்குரியது அல்ல, வேறு அவுட் ஆஃப் சிலபஸில் இருக்குது, வெளியில் இருக்குது. சரி, அதனால் எங்கிட்ட சிலபஸில் ஓட்ஸ் கூட்டம் ரிமூவ் ஆகிற ப்ராசஸ் வந்து we don't have. ரிமெம்பர். ரைட் ரைட் நினைக்கிறேன் இதுதான் ஃபீனோலுக்குரிய தாக்கங்களாக காணப்படும். ரைட். இப்போ நாங்கள் இன்னொரு ஷார்ட் பீரியடுக்குள்ள அனிலீன் ரியாக்ஷனை கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம், கன்சிடர் பண்ணுறது. ரைட். ஃபீனோல் இன்னொரு பாயிண்ட் ஒன்றைக்கு நான் அதை தந்துட்டு போன நல்லன்னு நினைக்கிறேன். ஃபீனோலுக்குரிய இன்னொரு ரியாக்ஷன், ரைட், அதான் N2Cl-ஓட ரியாக்ஷன் டயசோனிக் குளோரைடோட. இதில் நான் ப்ரொடக்டை மட்டும் இப்போ எழுதுறேன், டயசோனிக் குளோரைட் வரக்குள்ள டீட்டெயில் நோட்டுக்கு நாங்கள் போவோம். ரைட். இப்படி ஒரு ப்ரொடக்ட் வருது, N டபுள் பாண்ட் N, ரைட், N2Cl, சாரி இந்த ஃபீனோல் போர்ஷன் வந்து அப்படி இருக்கும். இது என்ன எப்படின்றத நான் டீட்டெயிலாக உங்களுக்கு என்ன செய்வேன் டயசோனிக் குளோரைட்ல இதெல்லாம் படுத்துவோம். ரைட். இது ஒரு ரியாக்ஷன் நீங்க பார்க்க வேண்டியது ஃபீனோலோட. அப்போ இந்த இடத்துல NaOH மீடியம், ரைட், காரம் அல்லது அமிலம் பயன்படுத்துகிறாங்க. இது உண்டு. ரைட். காரம் மீனாக பயன்படுத்துகிறேன், அமிலத்தை காணல உண்மையில காரம் தான் பயன்படுத்தப்படுது, பேஸ் பயன்படுத்தப்படுது. ஃபீனோலோட இன்னொரு ரியாக்ஷன் உண்டு, இது இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரியோட ரிலேட்டட் ஆனது. அதான் ஃபார்மல்டிஹைட், HCHO NaOH மீடியத்தில் அல்லது H2SO4 மீடியத்தில் நீங்கள் ஃபார்மல்டிஹைட்டோட தாக்கம் வர வச்சா ஃபீனோல ஒரு பொலிமர் ஒன்று உருவாகுது. பொலிமர் ஒன்று பல்பகுதியம் ஒன்று உருவாகுது. ரைட். அதோட பேர் வந்து பேக்லைட். பேக்லைட் என்ற பொலிமர் நாங்கள் சுவிட்சஸ் செய்கிறது பயன்படுத்துகிறோம். ரைட். எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ், எலக்ட்ரிக்கல் என்னது சுவிட்ச்கள் செய்கிறது பயன்படுத்துறது தான் இந்த பொலிமர். இதுவும் கொஸ்டின் பேப்பரில் வருது. இப்படி ரியாக்ஷன் ஈக்குறன்னு வருது. அப்போ நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் இது தாக்கம் இருக்கிறதா. ரைட். இதுவும் ஃபீனோலுக்குரிய ஒரு தாக்கமாக காணப்படும். சரி.